ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஏன்னா நான் ஒரு 1 மந்த்தாக வீடியோ போடல. பட் அகெயின் வீடியோ போடும்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. என்னை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் மறந்துருப்பாங்க நம்மளை. நம்ம வீடியோ போட்டால் கூட நிறைய பேர் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அண்ட் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க நான் என்ன ஜாப் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இப்போ ரொம்ப ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்கோம். ஏன்னா பசங்க ஸ்கூல் சென்னையில் காஸ்ட்லி தான் எல்லாமே. ஒரு வாட்டர் கேன் கூட ரூ. 20 தான். நம்ம அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாமே வாங்கிட்டுருக்குறோம். ஸோ ஒருத்தவங்க மட்டும் வேலைக்கு போயிட்டுருக்கறனால ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்கும். பசங்க ஃபீஸெல்லாம் நாங்கள் நகையை அடகு வச்சு தான் ஆக்சுவலி நாங்கள் கட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மீட்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய செலவு வர்றதுனால நான் ஜாப் நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஸோ ஃபைனலாக இப்போ என்ன ஜாப் நான் போயிருக்கேன் அப்படின்னா ஸ்விக்கி தான் போயிருக்கேங்க. என்னடா ஸ்விக்கி போயிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நிறைய ஜாப்லாம் பார்க்கும்போது டைமிங் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, குட்டி பசங்க தான். ஸோ அதனால் நம்ம விட்டுட்டு போயிட்டு ஈவினிங் பார்த்துக்கிறது. நைட்டு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 5 o'clock மேலே நான் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம பசங்க வந்துட்டாங்கன்னா நம்ம இருக்கணும் அப்படின்னு. நிறையா ஜாப் பார்த்ததுல சென்னையில் பொறுத்த வரைக்கும் 6, 7 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. டைம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு அந்த டைம் கண்டிப்பாக கஷ்டம் மேனேஜ் பண்ணுறது பசங்களை. ஜாப் போகிறேன்னு போயிட்டோம்னா பசங்களை பார்த்துக்கவே முடியாது. அதனால் அந்த ஜாப்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இப்போ ஸ்விக்கியில் ஏன் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஸ்விக்கி டைமிங் ஓரளவுக்கு எனக்கு ஓகேங்க. மார்னிங் 7 o'clockலேருந்து 7 o'clockங்கிறது 7:30 to 12 o'clock வரைக்கும் எனக்கு ஜாபு. ஸோ மார்னிங்கே நான் 5 o'clock எழுந்திரிச்சு பசங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு. ஸோ அவங்க டேடி கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க. அப்படி தான் இந்த 1 மந்த் எங்களுக்கு போயிட்டுருக்கு. நான் 12 o'clockலாம் வந்ததுக்கப்புறம் நான் மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களோட நான் கூட இருப்பேன் ஈவினிங் எல்லாமே. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த ஜாப் எடுத்தேன். அதுவும் மட்டும் இல்லாமல் இது எனக்கு கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. ஒரு 5 minutes தான் இந்த ஆஃபீஸ் இருக்கிறது. இது டெலிவரி, அதாவது டெலிவரினா ஃபுட்டு டெலிவரி நான் எடுக்கலை. இன்ஸ்டாமார்ட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்ஸ்டாமார்ட்னா ஒன்லி கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணுற மாரி நான் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் கூட ஆகிடுச்சு. பட்டு இப்போ ஓகே. ஏன்னா இந்த ஜாப் எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங் எனக்கு ஓகேவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. திடீர்னு நான் லீவ் வேணும் அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஈவினிங் டைம் என் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் சொல்லித்தரணும். இந்தமாரி நிறைய ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சேலரியும் ஓகே, அதே அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் அவங்க கொடுக்குற டைமிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 12 அந்த மாதிரி தான். 12 கூட இல்லைங்க, ரொம்ப கம்மி. 11 hours 12 hours கேட்குறாங்க, வேலை வாங்குகிறாங்க நம்மள. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. என்னால் முடியாது அந்தளவுக்கு. ஸோ இது எனக்கு பார்ட் டைமாக ஜாபுக்கு போனாலும் என்னால் இந்த பார்ட் டைம் ஜாபுக்கான ஏர்னிங் என்னால் பண்ண முடியுது. ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நவ். அதனால தான் இந்த ஜாப் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே இப்போ தான் நான் வீடியோவாக ரீசெண்டாக எடுத்தேன். என்ன எப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இது நான் முன்னாடி அந்த ஃபோனில் கேமரா வச்சு நான் எடுத்துகிட்ருக்கிறது தான் இது. ஸோ இப்படி தான் என் லைஃப் இப்போ போயிட்டுருக்குது ஆக்சுவலி. இதில் தான் எனக்கு ஒரு 3 ஒர்க் பார்ட்டாக இப்போ எனக்கு தெரியுது. நான் படிக்கணும், அப்புறம் என்னோடய வீட்டு வேலையை பார்க்கணும், என்னோடய ஜாபுக்கு போகணும். இது 3மே சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ் எதுவுமே நான் போடல 1 மந்த்தாக. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு இதான்னு சொல்லி நான் பழகிக்கிட்டேன். இப்போ நார்மலாக இருக்கேன். எனக்கு கிடைக்கிற 2 ஹவர்ஸையும் நான் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த ஜாப் போகும்போது தான் தெரியுது கவர்மெண்ட் ஜாப் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக போவோம். தேங்க்யூ.